அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். ஜனவரி 20ஆம் தேதி சனிக்கிழமை, தை கிருத்திகை. திதிகளில் சஷ்டியும் கிழமையில் செவ்வாயும் எப்படி முருகனுக்கு மிகவும் உகந்த விரத நாளோ அதே போல நட்சத்திரங்களில் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாக கருதப்படுவது கார்த்திகை நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தன்று எப்படி மிக எளிய முறையில் விரதமிருந்து நாம் முருகப்பெருமானின் பரிபூரண அருளை பெற முடியும் என்பது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். விரதம் இருக்கும் முறை, தேதி, நேரம், அதனுடைய முக்கியத்துவம், எந்த மலர்களால் அர்ச்சிக்க வேண்டும், என்ன பாடல்கள் பாட வேண்டும், என்ன நைவேத்தியங்கள் நாம் என்ன நைவேத்தியங்களை படைத்து வழிபட வேண்டும் என்பது தான் மிகவும் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விரத நாட்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட திதி தொடங்கும் போது தொடங்கி அந்த திதி முடியும் போது முடியும் விரதம். ஆனால் மற்ற விரத நாட்கள் போல் இல்லாமல் கிருத்திகை நட்சத்திரத்திற்கு முன்னாள், அதாவது பரணி நட்சத்திரம் இருக்கும் போதே தை கார்த்திகை விரதத்தை தொடங்க வேண்டும். ஜனவரி 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை பரணி நட்சத்திர காலத்திலேயே தை கிருத்திகை விரதம் இருக்கத் தொடங்க வேண்டும். கிருத்திகை நட்சத்திரம் ஜனவரி 20ஆம் தேதி சனிக்கிழமை காலை 5:37 மணிக்கு ஆரம்பித்து ஜனவரி 21 ஞாயிற்றுக்கிழமை காலை 6:02 மணிக்கு முடிவடைகிறது. அதனால் விரதம் இருக்க வேண்டிய நாள் ஜனவரி 20ஆம் தேதி சனிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அன்று மதிய உணவு சாப்பிட்ட பிறகு மாலை அல்லது இரவில் பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை தொடங்கலாம். அன்று இரவு உபவாசமும் இருக்கலாம். சனிக்கிழமை காலை விடியற்காலையில் எழுந்து தலைக்கு குளித்து வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி பால் பழங்கள் வைத்து நைவேத்தியம் செய்து முருகரை வழிபடலாம். முருகருக்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும். தேனும் தினைமாவும் நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம். தை கிருத்திகை அன்று சண்முக அர்ச்சனை செய்வது முக்கியம். கார்த்திகை விரதமிருந்து வழிபாடு செய்தாலே சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகுதான் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் என்பது ஐதீகம். அது மட்டுமல்லாமல் கார்த்திகை 6 பெண்களால் வளர்க்கப்பட்டவரே முருகப்பெருமான். எனவே தை கார்த்திகை விரதமிருந்து மாலை 6 மணிக்கு மேல் 6 விதமான பழங்கள், 6 வகையான பூக்கள் மற்றும் 6 வகையான பிரசாதங்கள் செய்து 6 வகையான மந்திரங்களை சொல்லி முருகப்பெருமானை வழிபடலாம். இதன் பெயர்தான் சண்முக அர்ச்சனை. இந்த 6 வகையான மந்திரங்கள் என்னென்னா மூல மந்திரம், முருகன் ஸ்லோகம், ஸ்ரீ சுப்பிரமணிய பஞ்சரத்தினம், ஸ்ரீ சுப்பிரமணிய கரவல்லபம், ஸ்ரீ சுப்பிரமணிய கரவலம்பம், ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டோத்திர சதநாமாவளி, ஸ்ரீ சுப்பிரமணிய புஜக ஸ்தோத்திரம். வீட்டில் சண்முக அர்ச்சனை செய்ய முடியாதவர்கள் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று சமூக அர்ச்சனை செய்து கொள்ளலாம். வீட்டில் கோயிலில் சமூக அர்ச்சனை செய்ய முடியலை அப்படின்றவங்க ஏதேனும் ஒரு பூ மற்றும் சர்க்கரை பொங்கல் பிரசாதம் செய்து மாலையில் வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டு அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து பிறகு விரதத்தை முடிக்கலாம். இந்த சமயத்தில் முருகப்பெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்வதும் நமக்கு சிறப்பான பலன்களை தரும். இந்த விரதம் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெள்ளிக்கிழமை மதிய உணவோடு விரதத்தை துவங்கி சனிக்கிழமை மாலை முருகப்பெருமானை தரிசனம் செய்யும் வரை விரதத்தை கடைபிடித்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பிறக்கும். தடைகள் அனைத்தையும் நீக்கி வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான விரதமாகும். உயர் பதவி வேண்டுவோர், செவ்வாய் தோஷத்தால் திருமணம் தடைப்பட்டு இருப்பவர்கள், தீராத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த விரதத்தை கடைபிடித்து பயன்பெறலாம். இப்போ சண்முக அர்ச்சனைன்னா என்ன? சண்முகம் அப்படின்னா 6 முகம். 6 முக கடவுளான ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு 6 அர்ச்சகர்களை ஒரே நேரத்தில் அழைத்து ஸ்ரீ முருகனுடைய 6 முகத்திற்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து வழிபடுவதாகும்.
இதற்கு 6 வகை பூக்கள், 6 வகை பழங்கள், 6 வகை நைவேத்தியங்கள் இவற்றோடு சிறப்பாக செய்யப்படுவது. ஆறுமுகக் கடவுளான ஸ்ரீ முருகனின் 1000 நாமங்களை ஒரே நேரத்தில் 6 அர்ச்சகர்களை உச்சரிக்கும் சிறப்பு பிரார்த்தனை ஆகும். இந்த சிறப்பு அர்ச்சனையின் போது 6 வகை பூக்கள், 6 வகை பழங்கள் மற்றும் 6 வகை உணவுகளும் வழங்கப்படுகின்றன. இந்த குறிப்பிட்ட சண்முக அர்ச்சனை பூஜை திருச்செந்தூர் கோயிலில் மிக மிக விசேஷமாகும். திருச்செந்தூர் கோயிலில் மட்டுமல்ல, எல்லா முருகப்பெருமான் பிரசித்தி பெற்ற எல்லா முருகப்பெருமான் கோயில்களிலும் இந்த சண்முக அர்ச்சனை சனிக்கிழமை அன்று செய்யப்படும். இந்த அர்ச்சனையில் கலந்து கொள்பவர்கள் அதற்குரிய கட்டணத்தை செலுத்தியும் இந்த அர்ச்சனையில் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் பரிபூரண அருளையும் ஆசியையும் பெறலாம். இப்போ இந்த பதிவின் மூலமாக தை கிருத்திகை அன்று எப்படி எளிமையான முறையில் விரதமிருந்து நாம் நற்பலன்களை பெறலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிந்து கொண்டோம் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.